Summer holidays வந்தாச்சு நம்ம GT Holidays வந்தாச்சு South India's #1 travel brand. இனிமேல் ஓம் பிளான் எனக்கு ஒரு கோட்டாகாது. ஏன் பிளான் நீ கேளு. என்ன பிளான்? மாணவர்களின் தனித்திறமைகளை மேம்படுத்த SNS இன்ஸ்டிடியூஷன் மாணவர்களின் சாதனைகளை போற்றும் SNS இன்ஸ்டிடியூஷன் கோவை. உலக அளவில் சாதாரண சூழ்நிலை பொருளாதாரங்கள் பாதிக்கப்படக்கூடிய அளவுக்கு ஏதாவது நடந்ததுன்னு சொன்னால் அப்போ தங்கத்தோட விலை ஏறும். இப்போ அமெரிக்காவில் பொருளாதாரம் கண்டிப்பாக சீரழியும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க. அதனால தான் உலக அளவில் பங்குச்சந்தைகளும் பெரிய லெவலில் இறங்கிச்சு, தங்கத்தோட விலையும் அதிகமாக ஏறும். ட்ரம்ப் என்ன பண்ணார், அந்த நாட்டுடைய மத்திய வங்கி அவன் வட்டி விகிதங்களை குறைக்கணும்னு கேட்டார். நீ குறைக்கலைன்னா உன்னை வேலையை விட்டு தூக்கிவிடுங்க. ரிசர்வ் பேங்க்கு, அதாவது ஃபெட், அதோட சேர்மனை இவர் பதவியை விட்டு தூக்கி அடித்தார்னா அது கண்டிப்பாக பல பிரச்சனைகளுக்கு வழிகோலும். ஸோ இது ஒரு மிகப்பெரிய பொருளாதார சீரழிவை நோக்கி இது போகும் அப்படின்னு முடிவு பண்ணதுனால தான் நேற்று தங்கம் தங்கத்தோட விலை அதீதமாக ஏறிடுச்சு அப்படின்னு நம்முடைய ரிசர்வ் பேங்க் நினைக்கிறாங்க. அதனால அதீதமாக ஏறிடுச்சு அப்படின்றதுனால பொதுமக்கள் அதிகமாக கடன் வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்னமும் ஒரு லோவர் மிடில் கிளாஸு, லோவர் கிளாஸில் இருக்கிறவங்க இன்னமும் தங்கத்துக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. தங்கத்தை விட்டு நம்ம வெளியே போக முடியாது. தங்கம் தட் இஸ் த நேச்சுரல் ஹெட்ஜ் அகெயின்ஸ்ட் கரன்சி டிவேல்யூவேஷன். நம்முடைய கரன்சி வீக் ஆச்சுன்னா தங்கத்தோட விலை நடுத்தர குடும்பமாக இருந்தாலும் பணக்காரராக இருந்தாலும் உங்களுடைய சேமிப்பில் ஒரு பகுதி கண்டிப்பாக தங்கம் இருக்கும். சைனா ஒரு பக்கம் ரிட்டாலியேட் பண்ண ஆரம்பித்தா இதனுடைய விளைவு என்ன ஆகும் சார்? ரெண்டு நாட்டுக்கு நடுவில் வர்த்தக போர் பெருசாக வெடிக்குதுன்னு சொன்னால் அது கண்டிப்பாக ரெண்டு நாட்டுக்குமே பாதகம் தான். குறிப்பாக என்ன கேட்டிங்கன்னா அதிகபட்ச பாதகம் அமெரிக்காவுக்கு தான் இருக்கும். ஒரு இரண்டு மிகப்பெரிய நாடுகளுக்குள்ள சண்டை நடக்கும்போது கோல்டு விலை ஏறுறது, பங்குச்சந்தைகள் வீழ்ச்சி அடைகிறது அப்படின்னு பல வகைகளில் தாக்கம் இருக்கும். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போது தங்க விலை, ஒரு சாமானிய மனிதன் இனிமே தங்கத்தை வாங்க முடியுமா அப்படிங்கிற கேள்வியை முன்வைக்கிற அளவுக்கு இன்னைக்கு தங்கம் விலை உயர்ந்து 10,000க்கு வெகு பக்கத்தில் நிற்கிது. இந்த ஏற்றம் முதல்ல எதனால சார்? பொதுவாக உலக அளவில் ஒரு அசாதாரண சூழ்நிலை, பொருளாதாரங்கள் பாதிக்கப்படக்கூடிய அளவுக்கு ஏதாவது நடந்ததுன்னு சொன்னால் அப்போ தங்கத்தோட விலை ஏறும். இப்போது இந்த ட்ரம்ப் பதவிக்கு வந்தார் அமெரிக்காவில். அவர் பதவிக்கு வந்ததுக்கப்புறம் மற்ற நாடுகள் மேலே வரி விகிதங்களை ரொம்ப அதிகமாக்கினார். இம்போர்ட் டியூட்டி, இந்த டேரிஃப் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் அமெரிக்க பொருளாதாரம் சீரழியும், அமெரிக்க பொருளாதாரம் கண்டிப்பாக பின்னடைவை நோக்கி போகும் அப்படின்னு தான் எல்லா பொருளாதார வல்லுநர்களும் சொல்கிறாங்க. ஸோ அப்போ என்ன நடக்குது, ஒரு அமெரிக்க பொருளாதார சீரழிய போகுது அப்படின்னு உடனே கொஞ்சம் தங்கம் விலை ஏறுது. ட்ரம்ப் ஒரு நாளைக்கு ஒன்று பேசுவார், அப்படியே மறுநாள் வேறு மாற்றி பேசுவார். அப்போது அவர் ஏதாவது கொஞ்சம் நல்ல விஷயமா பேசும்போது கொஞ்சம் தங்கம் இறங்குது, ஏதாவது கெட்ட விஷயமா பேசும்போது தங்கம் ஏறுது. ஸோ இதுதான் கடந்த 2-3 மாதமாக நடந்துட்டுருக்கு. நேற்றைய தினம் என்ன பண்ணார், அந்த மத்திய ரிசர்வ் வங்கி, அது ஃபெட்னு சொல்லுவாங்க, நம்ம இங்கே ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியான்னு சொல்லுவோம், அங்கே ஃபெட்னு சொல்லுவாங்க. அந்த ஃபெட் சேர்மன் கிட்ட நீங்கள் வட்டி விகிதங்களை குறைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அந்த வட்டி விகிதங்களை அவர் குறைக்க மாட்டேன்னு ஏற்கனவே சொல்லிட்டார். எதனால் குறைக்க மாட்டேன்னு சொல்லிட்டாருன்னா, இவர் கண்ட மேனிக்கு டேக்ஸ் போட்டார்னால் விலைவாசி அதிகமாக ஏறும். இந்த விலைவாசி அதிகமாக ஏறும்பொழுது வட்டி விகிதங்களை ஏற்றணும், இறக்கக்கூடாது. அதுதான் ஒரு ஸ்டாண்டர்ட் ரூல். விலைவாசிகள்லாம் எப்போ குறையுதோ அப்போ தான் வட்டி விகிதங்களை குறைப்பாங்க. ஸோ அது எதனால் அப்படின்னு சொன்னால், ஒரு விலைவாசிலாம் ரொம்ப ஏறுதுன்னு வச்சுங்களேன், எக்கானமி ஓவர் ஹீட்டிங் சொல்லுவாங்க, அது நல்லதுக்கு இல்லை. அப்போது எல்லாரையும் காசு இருக்குதுன்ட்டு பொருட்களை கண்ட மணிக்கு வாங்குறாங்க, அதனால் பொருட்களுக்கு டிமாண்ட் அதிகமாகிடுது, ரொம்ப விலை கூடுது. அப்போ என்ன பண்ணாங்க, வங்கியில் வைப்பு நிதிக்கு உண்டான வட்டி விகிதங்களை கொஞ்சம் ஏற்றுவாங்க வங்கியில். அப்போது சிலருக்கு என்ன தோணும், எதுக்கு நம்ம போய் இந்த பொருளை வாங்குறது, வைப்பு நிதியில் நிறைய வட்டி தராங்களே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பேர் மனசு மாதிரி பணத்தை எஃப்டியில் போடுவாங்க. ஸோ இப்போது அமெரிக்காவில் பொருளாதாரம் கண்டிப்பாக சீரழியும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க. அதனால தான் உலக அளவில் பங்குச்சந்தைகளும் பெரிய லெவலில் இறங்கிச்சு, தங்கத்தோட விலையும் அதிகமாக ஏறுச்சு. ஆனால் சில நாட்களுக்கு முன்னாடி அமெரிக்காவிலிருந்து தான் நமக்கு ஒரு ப்ரெடிக்ஷன் கொடுத்தாங்க. 38% கோல்டு டிக்ளைன் ஆகும், ரேட்டு டிக்ளைன் ஆகும்
அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் கேட்குறப்ப நம்ம மக்கள்லாம் ஆஹா தங்கத்துடைய விலை வந்து குறைய போகுதே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனமகிழ்ச்சியில் இருந்தாங்களே சார். அது அமெரிக்காவில் இருக்கிற ஒரு தனிநபர் சொன்ன விஷயம் அது. ஸோ அது வந்து நம்ம வந்து ஒரு யூனிவர்சல் ட்ரூத்தாக நம்ம எடுத்துக்க முடியாது, ஒரு தனி மனிதருடைய கருத்து. ஸோ அந்த தனி மனிதர் கருத்து சொல்லியிருந்தாலுமே நான் ஏற்கனவே உங்கள் இன்டர்வியூவில் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன், அவங்க சொல்கிறதெல்லாம் வந்து கரெக்டாக இருக்கணுன்ற அவசியம் கிடையாது. அது அவங்க நாட்டு சூழலுக்கு ஏற்ப அவங்க சொல்கிறாங்களா? இல்லை, அவங்க நாட்டு சூழலுக்கு ஏற்பவே அது சரி வராது. ஏன்னா அமெரிக்காவில் வந்து விலை 38% குறைஞ்சால் இங்கே ஆட்டோமேட்டிக்காக 38% இங்கே விலை குறையணும். ஒரு வேளை நம்ம எக்ஸ்சேஞ்ச் ரேட்டு நம்ம ருப்பி டிப்ரிஷியேட் ஆனாலும் அந்த இந்தியாவுடைய டாக்ஸஸ் ரேட்டு கொஞ்சம் சேஞ்ச் ஆனாலும் கொஞ்சம் முன்ன பின் ஆகலாம். அங்கே 38% குறையும்போது குறைஞ்சபட்சம் இங்கே 30%மாவது குறையணும். ஸோ அங்கேயே வந்து 38% குறையிறதுக்கு வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடையாது. ஏன் கிடையாது அப்படின்னு சொல்லிடுறேன் பாருங்கள். இதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு சுவாரஸ்யமான விஷயம் சொல்கிறேன் பாருங்கள். 2020-21 அப்போ தான் இந்த கொரோனா வைரஸ் வந்த சமயம். அப்போ தான் நான் வந்து சொந்தமாக ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பித்தேன். ஸோ என்னோடய யூடியூப் சேனலில் சில வீடியோக்கெல்லாம் போட்டுருந்தேன். அந்த சமயத்தில் பேங்க் ஆஃப் அமெரிக்கா அப்படின்னு ஒரு கம்பெனி இருக்குது, அது ஒரு பேங்க். அது அவங்க சொல்லியிருந்தாங்க அடுத்த ஓராண்டு காலத்திற்குள்ளாரவே தங்கத்தோட விலை $3000 தொடும்னு சொன்னாங்க. அப்போ அது $2000 இருந்தது, 1850 1900 அந்த ரேஞ்சில் இருந்தது. அங்கே இருந்தது ஒரு வருஷத்தில் $3000 போகும் அப்படின்னு சொன்னாங்க. இது சொன்னது யார்? உலகத்திலேயே இருக்கிற மிகப்பெரிய வங்கிகளில் ஒரு வங்கி. அப்போது நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன், தங்கம் கண்டிப்பாக வந்து அடுத்த ஒரு வருஷத்தில் $3000 போகாது, பார்க்கலாம், பிஆர் சுந்தர் சொல்கிறது ரைட்டா, பேங்க் ஆஃப் அமெரிக்கா சொல்கிறது ரைட்டா அப்படின்னு ஒரு அந்த எண்டில் முடிச்சிருந்தேன். அடுத்த ஒரு வருஷத்தில் அது போகலை. ஒரு 7-8 மாதம் கழிச்சு பேங்க் ஆஃப் அமெரிக்காவே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, இல்லை இப்போ சூழ்நிலைகள்லாம் மாறி போச்சு, இப்போ அது 3000 போகாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எதுக்காக இதை சொல்ல வரேன்னா, ஒருத்தர் சொல்கிறாங்க அப்படின்னா அதுக்கு உண்டான காரணமும் சொல்லணும். இப்போ ஜோசியம் சொல்லக்கூடாது. ஜோசியம் என்ன நீங்கள் இதை பண்ணிங்கன்னா நாளைக்கு இப்படி போனேன் இப்படி போனால், அது வந்து அவங்களுக்கு அதுக்குண்டான காரண காரியங்கள். நம்ம பகுத்தறிவுவாதிகள். ஸோ நம்ம வந்து ஒரு காரண காரியத்தோடு சொல்லணும். இந்த 38% இறங்கிடும் அப்படின்னு ஒரு தனிநபர் சொன்னார் இல்லையா, அவர் சொல்கிறது என்னென்னா தங்கத்தோட விலை ஏறி போச்சு. தங்கத்தோட விலை ஏறி போச்சுனாக்கா ஒரு பொதுவாக இப்போ நீங்களே ஒரு மோட்டர் பைக் தயாரிக்கிறீங்க, ஒரு டிமாண்டு நிறைய இருக்குது, சேல்ஸ் அதிகமாக இருக்குதுன்னா ஒரு நாளைக்கு 100 பைக் தயாரிக்கிறத 110 தயாரிக்க முடியுமா? கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆகும். எல்லோரும் வாங்கப்பா, எல்லோரும் ஓவர் டைம் செய்யுங்கப்பா, நம்ம இன்னொரு 10 பைக் தயாரிப்போம், இன்னும் நிறைய விற்கலாம். ஸோ அந்த மாதிரி இங்கே டிமாண்ட் இருக்கிறதுனால அங்கே வந்து கொஞ்சம் ஓவர் டைம் செஞ்சு, அவங்கள ஓவர் டைம் செய்யும்போது எக்ஸ்ட்ரா சேலரிலாம் கொடுக்கணும், கொடுத்தாலும் வந்து விலை இங்கே அதிகமாக இருக்குது அப்படின்ற மாதிரி அந்த ப்ரொடக்ஷன் அதிகமாகும் அப்படின்னு கணிச்சிருந்தார். ஆனால் உண்மை என்னென்னா, தங்கத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு வருஷத்துக்கு புதுசாக பூமியிலிருந்து வெட்டி எடுக்கப்படுகின்ற தங்கம் 5% கூட இருக்காது. மீதி 95% தங்கம் வந்து ஏற்கனவே இருக்கிற தங்கம் இங்கேயே உழல்றது தான். ஸோ அது வந்து ஒரு அவர் சொன்ன லாஜிக் வந்து ஒரு கரெக்டான லாஜிக் அப்படின்னு சொல்ல முடியாது. இந்த பேங்க் ஆஃப் அமெரிக்கா சொன்னப்போவுமே என்னென்னா, அது கரோனா வைரஸ் முடியிற நேரம். கரோனா வைரஸ்லாம் வந்து ஒரு பீக் போயிட்டு முடிஞ்சு கொஞ்சம் இதுவாகுது. அப்போது கரோனா வைரஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய அன்சர்டனிட்டி. அது பாதித்ததால் யாரும் வெளியே போகக்கூடாது. யாரும் வெளியே போகலனாக்கா ஒரு எக்கனாமிக் ஆக்டிவிட்டி இருக்காது, பொருளாதாரம் சீரழியும், அப்போ கோல்டு விலை ஏறும். ஆனால் அந்த பிரச்சனைகள்லாம் முடிஞ்சு எல்லாம் சுமூகமாக வரக்கூடிய ஒரு சூழ்நிலையில் அப்போ தான் பேங்க் ஆஃப் அமெரிக்காவில் சொன்னாங்க 2000 3000 போகுன்னு சொன்னாங்க. அப்போ நான் சொன்னேன் போகாதுன்னு சொல்லிட்டு அது 2000 கூட போகலை அதுக்கப்புறம். ஸோ ரொம்ப சிம்பிளான விஷயம் என்னென்னா, பொருளாதாரம் சீரழியும் போது தங்கத்தோட விலை ஏறும், பொருளாதாரம் சுபிட்சமாக இருக்கும்போது தங்கத்தோட விலை இறங்கும். ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன் பாருங்கள். நேற்று தேதிக்கு என்ன நடந்தது? நேற்று தான் வந்து இந்தியாவில் தங்கம் வந்து ஹையஸ்ட் லெவலுக்கு போச்சு. இது என்ன காரணம்னா, நேற்று காலையில் இந்திய நேரப்படி ட்ரம்ப்பு என்ன பண்ணார், அந்த நாட்டினுடைய மத்திய அரசு மத்திய வங்கி அவங்க வந்து வட்டி விகிதங்களை குறைக்கணும்னு கேட்டார். ஆனால் அவர் சொல்லிட்டாரு, இல்லை நீங்கள் போடுற வரிகளால்
விலைவாசி ரொம்ப ஏறும், ஆனால் நான் வட்டி விகிதங்களை குறைக்க மாட்டேன்னு தெளிவாக சொல்லிட்டாரு. இவர் என்ன பண்ணார், இருக்கு நீ குறைக்கலைன்னா உன்னை வேலையை விட்டு தூக்கிடுவோம். ஜனாதிபதிக்கு அந்த இது அதிபருக்கு அந்த அதிகாரம் இருக்குது. ஸோ நாங்கள் ஒயிட் ஹவுஸ்லேருந்து ஒரு செய்தி வெளியிட்டாங்க, இவர் இந்த வட்டி விகிதங்களை குறைக்கலன்னா அவரை வேலையை விட்டு தூக்கிற எண்ணம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது உடனே உலக நாடுகள் மொத்த பேரும் பயந்தாங்க. ஏன்னா இவர் வந்து ஒரு ரிசர்வ் பேங்க்கு, அதாவது ஃபெட், அதோட சேர்மனை வந்து இவர் பதவி விட்டு தூக்கி அடித்தாருன்னா அது கண்டிப்பாக பல பிரச்சனைகளுக்கு வழிகோலும். இதுக்கப்புறம் இவருக்கு வேண்டப்பட்ட யாராவது ஒரு ஆளை கொண்டு வர்றாரு, அவர் வட்டி விகிதங்களை குறைப்பார், அப்போ இன்ஃப்ளேஷன் இன்னும் ஏறும். ஸோ இது வந்து ஒரு மிகப்பெரிய பொருளாதார சீரழிவை நோக்கி இது போகும் அப்படின்னு முடிவு பண்ணதுனால தான் நேற்று தங்கம் வந்து உலக அளவுலேயும் சரி இந்திய அளவுலேயும் சரி ஹையஸ்ட் ரேட்டு போச்சு. நேற்று உலக அளவில் ஒரு அவுன்ஸுடைய கோல்டு $3400 மேலே போச்சு. இங்கே வந்து ஒரு கிராம் கிட்டத்தட்ட 9300 ரூபா நகை இது பண்ணுறது. ஸோ இதுவே கரெக்டாக ஒரு 24 மணி நேரம் ஆச்சு. இதெல்லாம் ஒரு மோசமாக நடக்கிறத பார்த்துட்டு அவர் ட்ரம்ப் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டார், நாங்கள் வந்து அவரை பதவியை விட்டு தூக்க மாட்டோம், அந்த மாதிரி எண்ணம்லாம் எங்களுக்கு எதுவும் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. உடனடியாக இன்றைக்கி தங்கம் கிட்டத்தட்ட 3% விலை குறைஞ்சிருக்கு. ஸோ இதுதான் இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க, சார் தங்கம் வந்து 1 லட்சம் போகுமா ஒரு சவரன், எப்போ போகும் அப்படின்னா அதெல்லாம் வந்து ஜோசியம் சொல்ல முடியாது. நாளைக்கோ அடுத்த மாதமோ அடுத்த 3 மாதமோ 6 மாதமோ என்ன நடக்கும்ன்றது நமக்கு தெரியாது. பட் இந்த ரேலி இருக்குல்ல சார், இந்த ரேலியிலேயே 10,000 தொடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? அதை நம்ம ப்ரெடிக்ட் பண்ண முடியாதா? இல்லை இந்த ரேலியில் எதையுமே உங்களால் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. நான் கேட்குற ஒரு கேள்வி, ட்ரம்ப்புனுடைய பிஹேவியரை உங்களால் ப்ரெடிக்ட் பண்ண முடியுமா? முடியும்னா இது முடியும், அது முடியாதுன்னா இது முடியாது. அவர் ட்ரம்ப் என்ன பண்ணுவார், ஒரு நாளைக்கு இதை சொல்லுவார், உடனடியாக மறுநாள் அப்படியே வந்து அதை மாற்றி பேசுவார், திரும்ப 2 நாள் கழிச்சு திரும்ப வினார். சைனா மேலே 245% வரியை போட்டார். இப்போ என்ன சொல்கிறாரு, கண்டிப்பாக வந்து சைனாவுக்கு வந்து வரிகள்லாம் குறைச்சிரும், ஆனால் 0க்கு போகாது, ஆனால் நிறைய குறைச்சிருவோம். இப்போ எதுக்காக ஏற்றணும், எதுக்காக குறைக்கணும்? ஸோ ட்ரம்ப்பினுடைய நிச்சயமற்ற கொள்கைகள், தெளிவற்ற கொள்கைகள், இரேஷனல் பிஹேவியர், இதனால் அந்த நாடு நல்லா இருக்குமா இல்லை நாசமாக போகுமா? பொருளாதார சீரழிவு விழுமா இல்லை பொருளாதாரம் மீண்டு வருமா? பொருளாதாரம் ரொம்ப நல்லா இருந்தது. ட்ரம்ப் வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் அமெரிக்க பொருளாதாரம் ரொம்ப அருமையாக இருந்தது. அவங்களுடைய பங்குச்சந்தைகள்லாம் ஒரு புதிய உச்சத்தில் இருந்தது. இவர் வந்தார், எல்லாத்தையும் ஒரு தலைகீழாக புரட்டி போட்டு எல்லாமே வந்து ஒரு என்ன சொல்கிறது, அரசியல்வாதிகள்லாம் பெரும்பாலும் அவங்கள வந்து மக்கள் நடுவில் அவங்கள ஹீரோவாக காமிச்சிக்கிறதுக்காக செய்வாங்க. பெரும்பாலும் அவங்க செய்கிறது தவறாக இருக்கும். இருந்தாலும் அது அந்த நாட்டினுடைய தலையெழுத்தாக இருக்கலாம். அதை நல்லதுன்னு பெரும்பாலான மக்கள் நம்புவார்கள். கிரவுண்ட் லெவலில் சார் இப்போ வந்து சாமானிய மக்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க இல்லையா? இப்போ வந்து ஆபரண தங்கமாக வாங்குறது ஒரு பக்கம், அது ஒரு பெருங்கூட்டம் வந்து கல்யாணத்துக்கு ட்ரெடிஷன் அதெல்லாம் நம்ம அடுத்து பேசலாம். முதல்ல வந்து இப்போ இன்வெஸ்ட் பண்ணுறாங்க இல்லையா, கோல்டாக இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் நீங்கள் இந்த நேரத்தில் சொல்லக்கூடிய செய்தி என்ன சார்? செய்யலாம், பட் அதில் வந்து இது வந்து ஒரு பெரிய டாபிக். இதில் நிறைய விஷயங்கள் வந்து நம்ம கவனிக்க வேண்டியிருக்கு. இப்போது தங்கத்தோட விலை அதீதமாக ஏறிடுச்சு அப்படின்னு நம்முடைய ரிசர்வ் பேங்க் நினைக்கிறாங்க. அதனால் அதீதமாக ஏறிடுச்சு அப்படின்றதுனால பொதுமக்கள் அதிகமாக கடன் வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு உதாரணத்துக்கு சொல்கிற பாருங்க, உங்கள்கிட்ட ஒரு கிராமில் மோதிரம் இருந்ததுன்னு வச்சுப்போம். ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அதோட 1 கிராமோட விலை 2500 ரூபா 2700 ரூபா. ஏதோ உங்களுக்கு அவசரம் ஆபத்து, அதை அடமானம் வைக்கணும். அப்போ ஒரு கிராமோட மதிப்பு 2500 ரூபா, உங்களால் ஒரு 2000 ரூபா கடன் வாங்க முடியும், கரெக்டுங்களா? அது அடமானம் வச்சுனா ஒரு 2000 ரூபா கடன் கிடைக்கும். ஆனால் இப்போ அதே ஒரு மோதிரம், அதே 1 கிராமு, இன்றைக்கி அதோட மதிப்பு கிட்டத்தட்ட 9000 ரூபா. இப்போ அதை கொண்டு போய் நீங்கள் அடகு கடையில் அடமானம் வச்சுன்னா உங்களால் ஒரு 7000 ரூபா 8000 ரூபா வாங்க முடியும், கடன் வாங்க முடியும். ஸோ போன வருஷம் 2000 ரூபா கடன் வாங்கக்கூடிய கெப்பாசிட்டியில் இருந்த நீங்கள் இப்போது 8000 ரூபா கடன் வாங்கக்கூடிய கெப்பாசிட்டிக்கு நீங்கள் வந்துடுறீங்க. அதாவது உங்களுடைய கடன் வாங்கும் சக்தி 4 மடங்கு அதிகமாகிடுது.
அப்போது இதனால் நிறைய பேர் வந்து நிறைய கடன் வாங்கினால் அது நல்லதில்லை பொருளாதாரத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆர்பிஐயில் நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்கிறாங்க. அதில் ஒரு முக்கியமான ரெஸ்ட்ரிக்ஷன், நீங்கள் ஃபிசிக்கல் கோல்டாக இருந்தால் நீங்கள் போய் அடமானம் வச்சு கடன் வாங்கலாம். அந்த எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா, டிஜிட்டல் கோல்டு, அதை வச்சு கடன் வாங்க முடியாது அப்படின்னு ஒரு அதை அடமானமாக வச்சு யாரும் கடன் கொடுக்கக்கூடாது அப்படின்னு ஒரு சட்டம் வச்சுக்கிறாங்க. அப்போது ஃபிசிக்கல் கோல்டாக வச்சுருந்தா நீங்கள் வாங்கிக்கலாம், அதெல்லாம் வாங்க முடியாது. ஃபிசிக்கல் கோல்டுக்குமே சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்கிறாங்க. முன்ன வந்து நீங்கள் ஒரு மோதிரம் எடுத்து போய் அடமானம் வச்சுருங்க, ஒரு 2000 ரூபாய் கடன் வாங்கிறீங்க, 1 வருஷத்துக்குள்ளே மீட்கணும் அப்படிங்கிறது சட்டம். 1 வருஷத்துக்கும் கழிச்சு உங்களால் மீட்க முடியல, அது உண்டான வட்டியை மட்டும் கட்டிட்டு அப்படியே இன்னும் ஒரு வருஷத்துக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணிடுவீங்க. அதை வந்து இப்போ பண்ணக்கூடாது. நீங்கள் அந்த 2000 ரூபாய் பணத்தை கொண்டு போய் பணத்தை கட்டி அந்த மோதிரத்தை நீங்கள் மீட்டு எடுக்கணும். மீட்டுட்டு நீங்கள் மறுநாள் வேணால் திரும்ப போய் அடமானம் வைக்கலாம். ஆனால் அந்த அடமானம் அப்படியே தொடர்வதற்கு அனுமதி கிடையாது. இது வந்து புதுசாக இப்போ ஆர்பிஐயில் போட்டிருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு ஃபிசிக்கல் கோல்டுக்கு டிஜிட்டல் கோல்டுக்கு வந்து வித்தியாசம் இருக்குது. இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், யாரோ ஒருத்தர் நிறைய பிளாக் மணி வச்சுக்கிறாரு, அவர் போய் எப்படி டிஜிட்டல் கோல்டு வாங்க முடியும்? டிஜிட்டல் கோல்டு வாங்கணுன்னா நீங்கள் பேங்க் மூலமாக தான் பணத்தை அக்கௌண்ட்லேருந்து தான் காசு கொடுக்கணும், கேஷ் கொடுக்க முடியாது. பிளாக்ல மணி வச்சுருக்கிறவங்க கேஷில் நிறைய பேர் வந்து தங்கம் வந்து வியாபாரம் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு பல விஷயங்கள் இருக்குது இதில். ஸோ அதனால் வந்து இது சரியா அது சரியா அப்படின்னு சிலருக்கு இது சரியாக இருக்கும், சிலருக்கு அது சரியாக இருக்கும். டிஜிட்டல் கோல்டு வாங்கினீங்கனாக்கா உங்களுக்கு வந்து அதை பாதுகாக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இப்போ ரியல் கோல்டு வாங்கினீங்கன்னா அதை பாதுகாக்க வேண்டிய அவசியம் ஒன்று இருக்குது. நம்ம செய்திகள்லாம் பார்க்குறோம், அந்த வீடு வந்து இத்தனை பவுன் நகை திருடிட்டாங்க, அந்த வீடு டிஜிட்டல் கோல்டு அந்த யாரும் திருட முடியாது. ஸோ அந்த மாதிரி ப்ளஸ் பாயிண்ட்டும் இருக்குது, மைனஸ் பாயிண்ட்டும் இருக்குது. அது யார் யாருக்கு எது பொருத்தமாக இருக்கோ அதை தான் அவங்க செலக்ட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் இந்த தங்க பயன்பாடை வந்து நம்ம கம்மி பண்ணுறது நல்லதுன்னு நினைக்கிறீங்களா? அப்படி சொல்ல முடியாது. அதாவது நீங்கள் சொன்ன மாதிரி ஏற்கனவே வந்து திருமணங்கள் அப்படின்னு சொன்னாலே தங்கம் தான் அங்கே பிரதானமாக இருந்தது. அது வந்து இப்போ நிறைய மாறி இருக்குது. இப்போ வந்து பெண் பிள்ளை படிச்சிருக்கிறாங்களா, அவங்க வேலைக்கு போகிறாங்களா, நிறைய சம்பாதிக்கிறாங்களா, ஸோ அப்படி தான் இப்போ நிறைய பேர் பார்க்குறாங்களே தவிர தங்கத்துக்கு வந்து பெரும்பாலும் அதிகமாக யாரும் முக்கியத்துவம் கொடுக்கறது கிடையாது. பட் இது எல்லாமே வந்து ஒரு ஹை லெவலில் இருக்கிற ஃபேமிலிஸ். இன்னமும் ஒரு லோவர் மிடில் கிளாஸு, லோவர் கிளாஸில் இருக்கிறவங்க இன்னமும் தங்கத்துக்கு வந்து ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அது வந்து ஒன்று. ரெண்டாவது, தங்கத்தை விட்டு நம்ம வந்து வெளியே போக முடியாது. ஸோ தங்கம் அப்படிங்கிறது தட் இஸ் எ நேச்சுரல் ஹெட்ஜ் அகெயின்ஸ்ட் கரன்சி டிவேல்யூவேஷன். நம்முடைய கரன்சி வீக் ஆச்சுன்னா தங்கத்தோட விலை ஏறும். நம்முடைய வந்து வளரும் நாடு, 3ஆம் உலக நாடு, நம்முடைய கரன்சி வந்து எப்பவுமே வந்து இப்போ ஸ்ட்ராங்காக இருக்காது. அது அதனுடைய மதிப்பு குறைஞ்சினே தான் இருக்கும். 1978 எங்கள் அப்பா சவுதி அரேபியா வேலைக்கு போனார். அப்போது ஒரு டாலர் 5 ரூபா இருந்தது, இப்போ 85 ரூபா ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் அப்படி பார்த்தீங்கன்னா இன்னொரு 5 வருஷம் 10 வருஷம் 20 வருஷம் கழிச்சு அது 100 ரூபா 150 ரூபா அப்படி போய்கிட்டு தான் இருக்கும். அப்போது இந்த கோல்டுங்கிறது வந்து ஒரு நேச்சுரலி ஹெட்ஜ் அகெயின்ஸ்ட் த திங். ஸோ இப்போ நீங்கள் ஏழையாக இருந்தாலும், நடுத்தர குடும்பமாக இருந்தாலும், பணக்காரராக இருந்தாலும், உங்களுடைய சேமிப்பில் ஒரு பகுதி கண்டிப்பாக தங்கம் இருக்கணும். கண்டிப்பாக இருக்கணும். ஒரு மாதத்தில் ஒரு சின்ன சின்ன சேமிப்பு தங்கத்துக்கு ஒதுக்கிட்டே இருங்கன்றீங்க உங்களுடைய மாத சம்பளத்தில். கண்டிப்பாக. சரி, இப்போது இந்த தங்கம் அப்படிங்கிறது வந்து இப்போ ரீசெண்ட் டைமில் இந்த ட்ரேடு வாரில் வந்து நம்ம இதெல்லாம் வந்து இந்த குழப்பங்கள்லாம் நடக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சிக்க முடியுது. இப்போ சைனா ஒரு பக்கம் ரிட்டாலியேட் பண்ண ஆரம்பித்தா இதனுடைய விளைவு என்ன ஆகும் சார்? ஏன்னா அவங்க வந்து தொடர்ந்து வந்து அவங்க வந்து இரிட்டேட் ஆகிட்டே இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான செய்திகள்லாம் நமக்கு வெளியே வருது. இல்லை, இது எல்லாமே வந்து நாம் வந்து படிக்கின்ற தலைப்புச் செய்திகள். செய்திகள் வந்து ஊடகங்களில் வர செய்திகளை நீங்கள் முழுசாக நம்பக்கூடாது. திரைமறைவில் நிறைய நெகோசியேஷன்ஸ் நடக்கும். ஓகே, அவங்களுக்குள்ளாடி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும், கண்டிப்பாக நடக்கும். ஸோ அப்படி இல்லைன்னா, ஏன்னா எந்த ஒரு வார் எடுத்துக்கினாலுமே அது வந்து யாருக்குமே நல்லது கிடையாது. இப்போது நீங்கள் ஒரு நாடு, நான் ஒரு நாடு, 2 பேரும் சண்டை போட்டுக்கிறோன்னாக்கா நான் வெற்றி பெற்றுட்டேன்னு அனௌன்ஸ் பண்ணலாம். வெற்றினா என்ன? எது வெற்றி? உங்கள் நாட்டில் 10,000 வீரர்கள் செத்துருப்பாங்க, எங்கள் நாட்டில் 5,000 வீரர்கள் செத்துருப்பாங்க. அதனால் நான் வெற்றின்னு சொல்ல முடியாது. ஸோ
உங்களுக்கு அதிகபட்ச தோல்வி, எனக்கு குறைஞ்சபட்ச தோல்வி அப்படி தான் சொல்லணும். ஸோ எந்த ஒரு போருமே வந்து யாருக்குமே வெற்றியை கொடுக்காது. அதிகமான தோல்வி, குறைவான தோல்வி மட்டும்தான் கொடுக்கும். அதே போல் இந்த வர்த்தக போரும் அதே போல் தான். இந்த வர்த்தக போர் தொடர்ந்தால் 2 நாட்டுக்கு நடுவில் வர்த்தக போர் பெருசாக வெடிக்குதுன்னு சொன்னால் அது கண்டிப்பாக 2 நாட்டுக்குமே பாதகம் தான். குறிப்பாக என்ன கேட்டிங்கன்னா அதிகபட்ச பாதகம் வந்து அமெரிக்காவுக்கு தான் இருக்கும். ஸோ அதனால் வந்து ஏதோ ஒரு காலகட்டத்தில் ட்ரம்ப் என்ன பண்ணார், 10% ஆரம்பித்தார் சைனாவுக்கு. 10% இங்கே 245% போனார். இப்போ என்ன சொல்கிறாரு, நாங்கள் குறைச்சிருவோம், அவ்வளோ இதுக்கு நல்ல அட்ராக்டிவான ரேட்டு கொண்டு வரும் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இவங்கள வந்து என்னென்னா ஒரு அரசியல்வாதிகள் தன்னை பெரிய ஹீரோ மாதிரி காமிச்சிக்கிறதுக்காக பல விஷயங்களை செய்வாங்க. அது ஒரு மிகப்பெரிய தோல்வி அடையும். தோல்வி அடையும் போது பொதுமக்களுக்கு அவங்க மேலே இருக்கிற அதிருப்தி அதிகமாகும். ஸோ கண்டிப்பாக அடுத்த எலெக்ஷனில் ஜெயிக்க முடியாதுன்னு அவங்களுக்கு ரகசிய உளவுத்துறை ரிப்போர்ட் போகும். உடனே அவங்க கொள்கைகளை மாற்றிடுவாங்க. அதனால் யாருக்குமே வந்து உலகத்தில் இருக்கிற பெரும்பாலான அரசியல்வாதிகளுக்கு ஒரே ஒரு கொள்கை தான், எந்த கொள்கையும் இல்லை அப்படின்ற ஒரே கொள்கை தான் அவங்களுக்கு இருக்கும். அதனால் ட்ரம்ப் வந்து கண்டிப்பாக அவருடைய கொள்கையை மாற்றிடுவார். சைனாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இருக்கிற வர்த்தக போரே வந்து கூடி சீக்கிரம் குறைஞ்சிரும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். சூப்பர் பவர்ஸ் மோதும்போது டெவலப்பிங் நேஷன்ஸ் அதில் வந்து பயங்கரமாக பாதிக்கப்படுறாங்களே சார். ஏன்னா அது ஒரு தொடர்கதையாகவே இந்தியாவுக்கு நடந்துகிட்டு இருக்கு இல்லையா. பல்வேறு ஒரு சம்பவங்கள் தொடர்ந்து நடக்கிறப்ப அது நம்ம கடைக்கோடியில் இருக்க ஒரு இந்திய குடிமகனுக்கும் ஒரு பாதிப்பை ஏற்படுத்துது இல்லையா. கண்டிப்பாக அது வந்து தட்ஸ் கால் கோலேட்ரல் டேமேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழில் சரியான வார்த்தை எனக்கு தெரியல. ஒரு 2 மிகப்பெரிய நாடுகளுக்குள்ளே சண்டை நடக்கும்போது அது வந்து இந்த மாதிரி கோல்டு விலை ஏறுறது, பங்குச்சந்தைகள் வீழ்ச்சி அடைகிறது அப்படின்னு பல வகைகளில் வந்து தாக்கம் இருக்கும். பட் அது எல்லாமே வந்து ஒரு கொஞ்ச நாளைக்கு இருக்கும். அது கொஞ்ச நாள் ஆச்சுன்னா எல்லாமே வந்து சரியாக போயிடும். சார் இன்னும் கொஞ்சம் இன்டீப்பாக இப்போ வந்து ட்ரம்ப் அவர்களுடைய இந்த நடவடிக்கை, இப்போ சைனா வந்து யுஎஸுடைய ஆதிக்கம் முற்றிலுமாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு என்ன சொல்கிறது, நம்ம ஊரில் வந்து நம்ம மேட் இன் இந்தியா மாதிரி எல்லாமே அவங்களுடைய டெக்னாலஜிலேருந்து இப்போ மெட்டா மாதிரி அவங்க வச்சுருக்காங்க, வீசாட் வச்சுருக்காங்க வாட்ஸ்அப்புக்கு பதிலாக. ஸோ எல்லாமே வந்து சைனா வந்து அவங்களுக்கு உண்டான விஷயங்களை வந்து தயாரித்து தங்களுடைய அந்த சுய நிர்ணயத்தை வந்து ப்ரூவ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இதுதான் மெயின் ரீசனா அந்த யூஎஸ் உடைய ஆதிக்கத்தை நம்ம ஒட்டுமொத்தமாக நம்ம அதுதான் காரணம்னு சொல்ல முடியாது. சைனாவுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து மொழி பிரச்சனை. அங்கே வந்து ஆங்கிலம் பரவலாக பேசப்படாது. அங்கே வந்து சீன மொழி தான் பேசுவாங்க. அதனால் அவங்க என்ன நினைக்கிறாங்க, ஒரு யூடியூபா, ஃபேஸ்புக்கா, வாட்ஸ்அப்பா, ட்விட்டரா, இது எல்லாத்துக்கும் ஒரு இணையான ஒரு விஷயங்கள் அங்கே அவங்க மொழியிலே பண்ணியிருக்கிறாங்க. நம்ம மொழியிலே இருக்கணும்னு நினைக்கிறேன். அவங்க மொழியிலே இருக்குது, அவங்க மொழியிலே பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதனால் வந்து அது வந்து ஒரு தவறு அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ அவங்க வந்து ஒரு இண்டிபெண்ட்டாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா நீங்கள் ஒரு உதாரணத்துக்கு பாருங்கள், ட்ரம்ப் சொல்கிறாரு, மற்ற நாடுகள்லாம் நம்ம மேலே மிளகா அரைக்கிறாங்க, நம்ம நாட்டை வந்து அதிகமாக டேக்ஸ் போடுறாங்க அப்படின்ட்டு. ஆனால் இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல, யூடியூபு, ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராம் எல்லாமே அமெரிக்காவுது. இதை பயன்படுத்துகிற எல்லாருமே ஏதோ ஒரு வகையில் நம்ம அமெரிக்கா காசு கொடுத்துன்னுக்குறோம், மொத்தமாக அள்ளி கொடுக்குறோம் சார், இல்லைங்களா? இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ நீங்கள் வந்து ஒரு யூடியூப் சேனல் கரெக்டுங்களா, உங்களுடைய ஒரே சோர்ஸ் ஆஃப் இன்கம் என்னது, யூடியூப்லேருந்து வர விளம்பரம் கரெக்டுங்களா. அதில் 30% யூடியூப் எடுத்துப்பாங்க, மீதி 70% தான் உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் பாருங்கள், நிறைய சேனல்கள் தமிழில் யூடியூப் சேனல்கள்லாம் ஒரு கோடி ரூபாய் 1 கோடி மக்களுக்கு மேலே சப்ஸ்கிரைபர் வச்சுக்கின்னு ஓரளவு நல்லா ரன் பண்ணாங்கன்னா சராசரி அவங்களுக்கு ஒரு 1 கோடி ரூபாய் வரும் ஒரு மாதத்துக்கு. அதில் 30 லட்சம் நம்ம யூடியூப் கொடுத்துட்றோம். ஸோ இந்த மாதிரி ஒருத்தர் மட்டும் இல்லை, இந்தியாவில் இருக்கிற யூடியூப் வச்சுங்கிற அத்தனை பேரும் கொடுக்குறோம். ஆனால் அமெரிக்காவில் இருக்கிறவங்க இந்தியாவுக்கு என்ன கொடுக்குறாங்க, எதுவுமே கொடுக்கறது கிடையாது. ஸோ அவங்க தான் ஆல்ரெடி டாமினன்ட் பிளேயர். ட்ரம்ப் வந்து ரொம்ப புத்திசாலித்தனமாக இந்தியா வந்து நம்ம காருக்கெல்லாம் வந்து 100% டேக்ஸ் போடுறாங்க அப்படின்னு பேசுகிறாரு. அவர் வந்து மேனுஃபேக்சரிங் பற்றி மட்டும் பேசுகிறாரு. ஆனால் இந்த பக்கம் சர்வீஸ் இண்டஸ்ட்ரிக்கு வாங்க, சர்வீஸ் இண்டஸ்ட்ரி நம்ம என்ன சர்வீஸ் கொடுக்குறோம் அமெரிக்காவுக்கு, ஆனால்
அவங்க தான் நமக்கு எல்லா சர்வீஸும் கொடுக்குறாங்க. அவங்க சர்வீஸ் இல்லாமல் நம்மளால் சர்வே பண்ண முடியாது. ஒரு ட்விட்டருக்கு மட்டும் ஒரு ஆல்டர்னேட்டாக ஒன்று கொண்டு வரணும்னு சொல்லிட்டு ஒரு இந்திய அரசாங்கம் முயற்சி பண்ணி அப்படின்னு ஒரு ஆப் கொண்டு வந்தாங்க. அதுவும் சக்ஸஸ் ஆகலை, ஃபெயிலியர் ஆகிப்போச்சு. ஸோ எல்லாமே நம்ம பணத்தை அமெரிக்கர்களுக்கு தான் கொடுத்துன்னு வருகிறோம். அவருக்கு ஆசை இன்னும் பேராசை, இன்னும் நிறைய வரணும் அப்படின்றதுனால. ஸோ அதனால் சில பிரச்சனைகள்லாம் பண்ணிட்டாரு. பட் கொஞ்ச நாளில் எல்லாமே சரியாயிடும். ஸோ அது சரியாகும் போது எல்லாமே ஒரு இயல்பு நிலைக்கு வரும். கண்டிப்பாக சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். அப்ப இனிமே நம்ம எல்லாரும் ஒரே கேங்ஸ்டர் தானே ஒரிஜினல் வார்த்தை. அதான் ஏற்கனவே இருக்குல்ல. மாணவர்களின் சிந்தனைகளை வடிவமைக்க SNS இன்ஸ்டிடியூஷன்ஸ், மாணவர்களின் சாதனைகளை போற்றும் SNS இன்ஸ்டிடியூஷன்ஸ் கோவை.